மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. மாலிவுட் டைம்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து ஒரு ரிவ்யூவும் கிடையாது. 5 reasons to watch மாலிவுட் டைம்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபார்மல் வீடியோவும் கிடையாது. மாலிவுட் டைம்ஸ் அப்படின்ட்டு இப்போது மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ளே இருக்க ஒரு ரேண்ட், அதாவது ஒரு புலம்பல் அப்படின்னு கூட சொல்லிடலாம். படம் பார்த்தோன்னே எனக்கு என்னென்னலாம் தோணுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அவ்வளோதான், ஜஸ்ட் அவ்வளோதான். I'm coming to save Malayalam cinema. மாலிவுட் டைம்ஸ் அப்படின்னோடனே இந்த படம் வந்துட்டு கேரளா சினிமாவை பற்றி முழுக்க சொல்ல போகுது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் உள்ளே போய் பார்த்தேன். பட் இது வந்துட்டு முழுக்க கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது வந்து ஒரு சினிமாவை சுற்றி நடக்கக்கூடிய அந்த ஒரு பாலிடிக்ஸாக இருக்கட்டும், இந்த விஷயங்களை பேசக்கூடிய ஒரு படமாக இருந்தாலும் நான் வந்துட்டு இது மாதிரியான ஒரு படம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 2, 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி மகான் அப்படின்ற ஒரு படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அதாவது வந்துட்டு நிறைய லைன்ஸ் இருக்கும், ஹாரராக இருக்கட்டும், மிஸ்ட்ரியாக இருக்கட்டும், த்ரில்லராக இருக்கட்டும், இந்த மாதிரி பல ஜானர்ஸ்குள்ளே போயிட்டு இருக்கும்போது எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்ற அந்த ஒரு பிளாட், அந்த ஒரு தாட்டை வச்சுட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க, இந்த ஒரு தீம் வச்சுட்டு படம் எடுக்கிறாங்க அப்படின்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதை வச்சுட்டு ஒரு கதை எழுதலாமா, இதை வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு படமாக மகான் இருந்தது தமிழில். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலிசம் அண்ட் கிரியேட்டிவ் ஓனர்ஷிப், அப்புறம் அப்சஷன், இந்த மாதிரியான ஒரு தீம்ஸை வச்சுட்டு ஒரு படம் எடுத்திருக்கிறது தான் இந்த மாலிவுட் டைம்ஸ். அதாவது வந்துட்டு தனித்துவம், இந்த தனித்துவம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டே வந்துட்டு முழுக்க இந்த மாலிவுட் டைம்ஸை எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்த உடனே எனக்கு தோணுன ஒரு விஷயம் அப்படின்னா நாஸ்லின், இந்த படத்தோட லீடாக பண்ணியிருக்கக்கூடிய நாஸ்லின். 26 இயர்ஸ் தான் அவருக்கு வயசு. அப்படிங்கும்போது இப்போது அந்த ஏஜ் குரூப்பில் இங்கே இருக்க ஹீரோஸாக இருக்கட்டும், எந்த லாங்குவேஜாக கூட இருக்கலாம், தெலுங்காக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், நிறைய பேர் தமிழ் சினிமாவில் இந்த ஏஜில் வந்துட்டு நிறைய என்ன சொல்கிறது, புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணதாக இருக்கட்டும், நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் பண்ணதாக இருக்கட்டும், அதெல்லாம் இப்போது தமிழ் சினிமாவில் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்க எந்த ஒரு ஹீரோஸுமே பண்ணுறதில்ல. எடுத்த உடனே ஒரு லவ் சப்ஜெக்டாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், 2K கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி செம்ம வைப்பான ஒரு படம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ்குள்ளே எல்லாருமே போயிட்டாங்களோ அப்படின்ற வருத்தம் எனக்கு ரொம்ப இருந்தது. இங்கே நேஷ்னல் இந்த மாலிவுட் டைம்ஸில் பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்தவும் சரி, இந்த கதையை இந்த வயசில் அவர் தேர்ந்தெடுத்து நடித்ததுக்காக இருக்கட்டும், செம்மையான ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன் அந்த ஏஜ் குரூப்பில் இருக்க ஹீரோஸ் யாருமே, இங்கே இருக்க ஹீரோஸ் யாருமே இந்த மாதிரியான வித்தியாசமான கதைகளெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான மூவிஸ்லாம் தேர்ந்தெடுக்கிறது இல்லை அப்படின்றது எனக்கு ஒரு புலம்பலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாலிவுட் டைம்ஸ் படம் வந்துட்டு ஹாலிவுட்டில் வந்து ஃபவுண்டன் ஹெட் அப்படின்ற ஒரு படத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்க ஒரு படம் தான். அதாவது வந்து அங்கே ஒரு ஆர்கிடெக்ட் அவங்களோட அந்த ஒரு சிவில் இன்ஜினியர் ஆல்ரெடி ரெகுலராக கட்டிகிட்டு இருக்க ஒரு பேட்டர்ன் இல்லாமல் அவர் புதுசாக ஒரு விஷயத்தை இது பண்ணுறாரு, அவருக்குன்னு தனித்துவமாக ஒரு ஸ்டைலை எடுத்துகிட்டு வராரு. அதில் அவர் சக்ஸஸ் ஆனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதையாக இருக்கும், அந்த நாவலுடைய கதையாக இருக்கும். ஸோ அதை இங்கே கம்ப்ளீட்டாக சினிமா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு மாற்றி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த மாலிவுட் டைம்ஸோட ஒரு கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த படத்தில் பார்த்த புது விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே இந்த சினிமாவை பற்றி ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு ஜேர்னி பற்றி படம் எடுக்கிறாங்கன்னா அந்த ஜேர்னியோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயந்தான். ஸோ எப்போதுமே இந்த மாதிரி சக்ஸஸ், ஒரு ஆம்பிஷியஸான ப்ராஜெக்ட் அப்படின்னா அதோட முடிவு சக்ஸஸாக இருந்தால் தான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கம்ப்ளீட்டாக மாற்றி இந்த மாலிவுட் டைம்ஸில் சக்ஸஸ் அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாக காட்டாமல், அவன் சக்ஸஸ் ஆகலை, அவன் இதுக்கு அடாப்ட் ஆகலை, பட் அவனுக்கு ஒரு திருப்தி அவனுக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான முடித்த இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவுமே ஒரு போல்டான அட்டம்ப்டாக நான் பார்த்தேன். அதற்கடுத்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா எடிட்டிங். பொதுவாக இப்போ நிறைய படங்களில் வந்துட்டு அந்த கார்ட்டூன் விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, கார்ட்டூனாக இருக்கட்டும், அனிமேஷனாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் இப்படின்னு சொல்லிட்டு அனிமேஷன்லாம் வரும். உதாரணத்துக்கு சதுரங்க வேட்டையாக இருக்கட்டும், நிறைய படங்கள் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அந்த பவேரியா குரூப்பை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு அனிமேஷன் வரும் இல்லையா, அது மாதிரியான விஷயங்களை சொல்கிறேன். பட் இந்த படத்தில் அந்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டார்டிங்கில் சின்ன வயசுலலாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த என்ன சொல்கிறது, அந்த ட்ராயிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதை யூஸ் பண்ணி அந்த ஒரு பிக்சர் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி அவங்க கதை சொல்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு புதுசாக இன்னோவேட்டிவாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மலையாளத்தில் நல்ல படங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆன ஒரு படம். தென் நிறைய சினிமா பார்க்குற அந்த ஆட்களுக்கு, நிறைய சினிமாவுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க அந்த அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு இந்த மாலிவுட் டைம்ஸ் படம் வந்துட்டு
கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் சினிமாக்குள்ளேயே இருக்க இன்னொரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாபக்கேடு என்ன அப்படின்னா, சினிமாவை பற்றி படம் எடுத்தாலே ஓடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது சினிமாவை பற்றியோ இல்லை சினிமாக்காரங்களை பற்றியோ படம் எடுத்தால் அந்த சினிமா ஓடாது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருந்தது. பட் அதையுமே இந்த மாலிவுட் டைம்ஸ் வந்துட்டு லைட்டாக அந்த ஃபேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காரணம், இந்த படம் என்டர்டெய்னிங்காகவும் ஒரு த்ரில்லராகவும் அவனுக்கு அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்ற அந்த ஒரு க்யூரியாசிட்டியான அந்த ஸ்க்ரீன் பிளேவும் வந்துட்டு அந்த ஃபேட்டை மாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது டு த கோர் அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் போகாமல் முழுக்க முழுக்க அந்த சினிமா அப்படின்னு காட்டாமல் நிறையா எமோஷன்ஸோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. தென் நிறைய பகிரங்கமான உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. தென் இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய இடத்துல நிறைய டேரக்டர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். அதாவது வந்துட்டு கதையை திருடி எடுக்கிற டேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு விஷயம்லாம் காட்டுறாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பேர் ஞாபகம் வரலாம். தென் என்னென்ன பகிரங்கமான உண்மைகள்னால் சினிமாக்குள்ளே இருக்க பாலிட்டிக்ஸை வந்துட்டு நிறைய விஷயங்களை போல்டாக சொல்லியிருக்காங்க. அதனாலேயே இந்த படத்தில் வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தேன். டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் போய் அந்த படத்துக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் எடுத்து படிங்க. அதாவது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர்ஸ் அவங்களோட இன்னொரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐ மீன் அடுத்த படங்கள் ஏதாவது ஒன்று லாஸ் ஆகுது அப்படின்னா, இல்லை லாஸ் கணக்கை காட்டுறதுக்குனே ஒரு படம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் காட்டுறது அப்படிங்கும்போது, அது சினிமா சார்ந்து ஒரு படம் எடுக்கும்போது அதை காட்டுறதே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு போல்டான அட்டம்ப்டாக பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் முகுந்தன் அண்ட் உன்னி அசோசியேட்ஸ் படத்தை எடுத்த டேரக்டர் தான் இந்த படத்தையுமே எடுத்திருக்காரு. இந்த படத்தெல்லாம் தாண்டி இந்த படத்தோட டைட்டில் கார்டுக்கு முன்னாடி அந்த ஒரு தேங்க்ஸ் கார்டு போடுவாங்கல்ல, அந்த தேங்க்ஸ் கார்டில் ஒரு விஷயம் போட்டிருந்தார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, ஐ திங்க் த டேரக்டர் இஸ் டிவோர்ஸ்ட். அவங்க வந்துட்டு அவங்க ஒய்ஃப் அண்ட் குழந்தைய பிரிஞ்சு வாழ்கிறாங்க போல். ஸோ அந்த டைட்டில் கார்டில் என்ன போடுறாங்க, ஐ மீன் அந்த தேங்க்ஸ் கார்டில் என்ன போடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த படத்தை நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த சினிமாக்காக என் கூட ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக நின்னது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃபையும் குழந்தையும் அட்ரஸ் பண்ணி, தென் இப்போது நம்ம செப்பரேட் ஆகிட்டோம், இனிமேல் வாழ்க்கையில் நம்ம சேர முடியாது, பட் கண்டிப்பாக உங்களுக்காக என்றைக்குமே நான் வந்துட்டு துணை இருப்பேன் உயிரோடு இருக்க வரைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தேங்க்ஸ் கார்டு. இந்த மாதிரியான ஒரு தேங்க்ஸ் கார்டை வந்துட்டு நான் பார்த்ததே இல்லை. ஐ மீன் டிவோர்ஸ் ஆகி போன ஒருத்தவங்களுக்காக ஒரு தேங்க்ஸ் கார்டு அப்படின்றது, அந்த ஒரு நன்றியுள்ள ஒரு தேங்க்ஸ் கார்டு அப்படின்ற மாதிரி தான் இந்த தேங்க்ஸ் கார்டை பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோவில் அதையும் சேர்த்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். தென் அதான் சொன்னேன்ல, ஒரு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான ஒரு படம், தென் நேஷ்னல்னோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், தென் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்ட், வேறு ஒரு தீம் அப்படின்ட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு தீம் எடுத்துகிட்டு வந்த ஒரு படமாக இந்த மாலிவுட் டைம்ஸை நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். தென் இந்த படத்தில் நான் எதையாவது அட்ரஸ் மிஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லை இந்த படத்தில் நிறைய பேரோட ரெஃபரன்சஸ்லாம் இருக்குது. ஈவன் நிறைய கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள், விஜய் சேதுபதி, அந்த ரெஃபரன்சஸ்லாம் இருக்கும். தென் நிறைய பேர் இதை வந்துட்டு நிறைய மீம்ஸாகவும் போட்டிருந்தாங்க, இதில் இந்த டேரக்டரை பற்றியும் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நான் எதையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதையும் மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இதேமாரி அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராகுல் பிரபாகர். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.